வாக்கிங் போறது இந்த மாதிரி இயற்கை காற்று சுவாசிக்கிறது இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா மோட்டோ? இந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு வரேன் மோட்டோ. மூலிகை மாதிரி இது. ஆனா நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கு தேங்க்யூ. யாருமே காணோம். யார் இப்ப பேசுறது? தயவுசெய்து சொல்லுங்க சீக்கிரம். யாருப்பா அது பேசுனது சொல்லுங்க. நான் இங்க தான் இருக்கேன். அப்படியே உனக்கு பின்னால நிக்கிறேன். ஆஹா, சில பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. முதல் தடவையா பார்த்ததுனால பயமா இருக்கு. நானும் ஒரு மனுஷனா தான் இருந்தேன். ஒரு கேடுகட்ட மந்திரவாதி என்ன கல்லா மாத்திட்டான். அன்னையில இருந்து அசையாத சிலையா நிக்கிறேன். உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்குப்பா. என்னை நீங்க சிலையில இருந்து மனுஷனா மாத்தி உதவி செஞ்சீங்கன்னா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப போயிடுவேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எனக்காக எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் கண்ணீர் கதையை கேட்டு எனக்கு கண்ணீர் வருதுப்பா. உன் கதையை விளாவரியா சொல்லு. நான் எப்படி உதவி செய்யணும் சீக்கிரம் சொல்லு. அங்க பாரு, உனக்கு பின்னால ஒரு கல் இருக்குல்ல, அதுக்கு அடியில ஒரு மயில் இறகு இருக்கும். அதை எடுத்துட்டு வந்து என் உடம்பு ஃபுல்லா தடவிட்டினா நான் மறுபடியும் மனுஷனா மாறிடுவேன். அதை உன்னால செய்ய முடியுமா? ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. இப்பவே சரி பண்ற பாரு. என்ன கொடுமை தருவனா இது? மயிலரகு வந்துட்டோம்ல. சிலையா இருக்கிற நண்பா, இப்போ உனக்கு உயிர் கொடுக்கற பாரு. பார்த்தா கொண்டாட எப்படி? 100 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் மனித உருவம் எடுத்துட்டேன். இப்ப நான் மறுபடியும் மனுஷனா மாறிட்டேன். அப்புறம் உன்ன மாதிரி மனிதர்களை நான் பாடாப்படுத்த போறேன். உங்க எல்லாரையும் நான் ஆட்டி படைக்க போறேன். இப்போ அதுக்கான நாள் வந்துடுச்சு. அதுக்காகத்தானே நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நாய் தொப்பி தலையா, ஒரு அப்பாவி மாதிரி நடிச்சு இந்த அப்பாவியை ஏமாத்திட்டியா? மக்களை துன்புறுத்த போறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் ஒன்னும் ஏழையும் இல்ல, வறுமையில வாடுறவனும் இல்ல. நான் ஒரு மெஜிஷியன், எல்லாத்தையும் அழிக்கிறவன், மிக பயங்கரமான மெஜிஷியன். என்ன ஒரு நல்ல மெஜிஷியன் இப்படி என்ன சிலையா மாத்திட்டான். இன்னையில இருந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் என்னோட கண்ட்ரோல்குள்ள இருக்க போகுது. சீக்கிரமா அந்த மயில இறகால என் உடம்பு ஃபுல்லா தடவிடு. நடக்கவே என்னடா நடக்குது? யாரா இந்த அதிகமா வளர்ந்த மூக்க? அத நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். முதல்ல பின்னாடியே வாடா. அங்கேயே நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க சொல்றல. சீக்கிரம் வாடா. பத்து ஓடாதீங்க, நில்லுங்க. வந்துட்டாரு. பாக்ஸர் அண்ணா, எங்களை காப்பாத்துங்க. உங்க கையால 2 குத்து குத்துங்க. அட, எதுக்காக உங்களை அடிக்கணும்? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன். நான் நிச்சயமா உங்களை அடிக்கவே மாட்டேன். என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கேன், கேர்லெஸ்ஸா நிக்கிற? நான் சொன்னல உன்னை அடிக்க மாட்டேனே. அட, நமக்குள்ளதான் எந்த சண்டையும் ஏற்படலையேப்பா. நீங்க முதல்ல இங்க இருந்து போங்கப்பா. மண்டப்பையில நீ அடிக்கிற, இப்ப நான் அடிக்கோ. வாங்கிடா சோம்பேறி. அதான் என்னடா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படி தாண்டா. இந்தா போ. அதுதான்டா. இதுதான்டா வேணும். என்ன இவங்க 2 பேருக்கு மூளை குழம்பி போடிச்சா? அடி வாங்குறதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறானுங்க. ஏய், என்ன காரியம்டா பண்ணிட்ட முட்டாள் பயில்வானே. அவன்களை நான் எவ்வளவு தூரம் விரட்டிட்டு வரேன் தெரியுமாடா? ஆனா நீ அவங்க 2 பேரையும் அடிச்சு பறக்க வச்சிட்டல. அட, என்னையா பண்ணிட்ட? பழையபடி என்ன சரி பண்ணியா? பண்ணு, இல்லன்னா செம்ம அடி வாங்குவேன். முதல்ல என்ன அந்த மோட்டு பத்துல கிட்ட கூட்டிட்டு போ. அவங்க கிட்டதான் என்னோட மேஜிக் சக்தி நிறைஞ்ச அந்த மயில் இறகு இருக்கு. அந்த மயில் இறகு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சரியாயிடுவோம். புரியுதா? ஓ, விஷயம் அப்படி போகுதா? சரி, வாங்க போலாம். அதனாலதான் அவனுங்க என்ன தேடி வந்து பஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? மோட்டோ, எல்லா சமோசாவையும் நிதானமா சாப்பிடு. அந்த மூக்கு அதிகமா வளர்ந்த அந்த கல்லு மனுஷனை எப்படியாவது இன்னைக்கு கண்டம் பண்ணணும். மோட்டோ பத்லோ, இந்த ஆளோட மயில் இறக திருப்பி கொடுத்துருக்கேன். அந்த ஆள் இப்ப என்னையும் கல்லாக்கிட்டான். மோட்டோ, நாமெல்லாம் கல்லா மாறினா கன்றாவியா இருப்பண்டா. அதனால இங்க இருந்து எச்சா எல்லாம் வந்துடுறேன். ஓகே, சமோசா வேணுமே. சமோசாவை எடுத்துட்டு வந்துருக்கேன். நான் ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கேன். பெரிய சிலுக்கு சிப்பான் இவரு. வாடா, உன் லெவலுக்கு சண்டை உனக்கு ஒத்து வராது. ஓடி வா. ஏய், சாப்பிட்டுட்டு போனதுக்கு காசை கொடுத்துட்டு போங்கப்பா. டேய், உன்னோட டீக்கான பணத்தை அப்புறம் வாங்கிக்கடா. உனக்கோ பயந்து உள்ளூர்லயே ஓட வேண்டியதா இருக்கு. ஆமா, சிங்கம் சார், சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க சார். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உள்ள நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மயிலறகால ஒரு கல்லு மனுஷன் வந்து கடவுளே மோட்டு, நீ இப்ப என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல.
சொல்லு 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 தெளிவா சொல்லு, புரியும்படி சொல்லு. நீ குழப்பிடுவேன், நான் சொல்றேன் சார். கல்லுல ஒரு சிலை இருந்துச்சு, அத மோட்டு போய் தொட்டுட்டான் சார். அவன் யாரை தொட்டாலும் கொஞ்சம் கிளமா தான் தொலைச்சி ஓகே ஓகே ஓகே, டோன்ட் ஃபியர் வென் சிங்கம் இஸ் ஹியர். அவன் சிலைதானே, அவன் இங்க வரட்டும், உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டிடுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வாவ், பிரமாதம் சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. நீங்க பெரிய ஜீனியஸ் சார். ஏய், சிலை மணிதான், அப்படியே நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, அப்படியே நில்லு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். உன்னை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன். ஓ, நான் ரொம்பவே இப்போ பயந்துட்டேன். வாடா, வந்து என்ன ஜெயிலுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி போடுறா பார்க்கலாம். வா வா வா. பாத்தியா மோட்டு பத்தலோ, எந்த பாத்தி இவ எப்படி பயந்து நடுக்கிறா பாருங்க. அட கடவுளே, என்னையா பண்ணிட்ட? போலீஸையே ஏமாத்திட்டியா? விடவே மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். சிங்கம் சார், விளையாட்டா இருக்காதீங்க, அலர்ட்டா இருங்கன்னு முன்னாலே சொன்னல, ஏன் அப்படி மறந்துடுறீங்க? என்ன முன்னால வரான், எழுநி சாப்பிடுவானோ? இனிமே என் கையில இருந்து உங்களால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வழியே இல்ல. முன்னாடி நாங்க இருக்கோம், பின்னாடி செவுரு இருக்கு. டேய் கல்லுமண்டையா, அப்படிலாம் சொல்லாத. தப்பிச்சு போற விஷயத்துல எங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியாதா எப்படி எகிறதுன்னு? கவலைப்படாதீங்க நண்பா, நம்ம ஃப்ளையிங் கார்ல உட்கார்ந்துகிட்டு பறந்து போயிடலாம். அந்த சிலை மனிதன் போனதுக்கு அப்புறமா நாம திரும்பி வந்துருவோம். சிம்பிள் நண்பா, சிம்பிள். மார்ச் டே, ஏப்ரல் டே, டிசம்பர் டே, என்ன டே? டிசம்பர் டே, மார்ச் டே எல்லாம் இல்லப்பா. அவசர அவசரமா லேண்ட் பண்ணோம்னா நம்ம மேடேன்னு தான் கத்தணும். புகைய பார்த்தது மாசத்தோட பேர் மறந்து போச்சையா, காப்பாத்துங்க. பாரு மட்டும் ஆளுக்கு சிலையா இருக்காங்க, ஓடிடலாம்டா. போறாங்க, ஓடிங்க. சீக்கிரம் வந்து அவங்க ஓடிங்க. டேய், ஓடாதீங்க. டேய், என்னோட மயில இருக்க என்கிட்ட கொடுத்துடுங்க. இல்ல நான் இந்த ஃபுட்புரி நகர் ஃபுல்லா கல் நகரமா மாத்தி காட்டிடுவேன். ஏன்டா இந்த ட்ரெக்? என் உயிருக்கு உயிர் நண்பா, நில்லுப்பா, இல்லனா நாங்க எல்லாம் கல்ச்சலையா மாற வேண்டியதுதான். அப்புறம் நான் எப்படிப்பா ஆராய்ச்சி பண்றது? டேய் பூசணிக்கா மண்டையா, நான் மட்டும் இப்ப இந்த மயில இருக்க அவங்க கிட்ட கொடுத்தனா இந்த உலகத்துல இருக்க அத்தனை மனுஷர்களையும் அவன் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவான். அதோட தர மாட்டேன். ஏய் மோட்டு பத்திரம், தயவு செஞ்சு நில்லுங்க. புர்புரி நகரத்துல இருக்கிற திருடன்களை யாரு பிடிக்கிறது? நான் மட்டும் சிலையாயிட்டேன்னா கஜ கஜா, இப்படி கல்லு ஓட போட நாங்க எப்படியா வாழ்றாது? எங்களை காப்பாத்துக்கோயா. நான் மட்டும் என்னடா பண்றது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. எனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா மோட்டோ, இந்த புகை பறக்கிற சமோசாவை சாப்பிட்டு ஏதாவது நல்ல முடிவாயிடு. அட புகவாயா, பொறுமையா சாப்பிடுறா. டேய், சமோசா சாப்பிட்டா நீ என்ன பெரிய வீரனா? மரியாதையா அந்த மயில இருக்க என்கிட்ட கொடுத்துடு, இல்ல நான் உன்னைய கல்லா மாத்திடுவேன். முடிஞ்சா பக்கத்துல வந்து வாங்கிட்டு போடா. வரேன்டா. இப்போ உன் டைலாக கரெக்டா பேசுறா. ஏய். ஏய். ஏ மோட்டு, நீ அவன் அடிக்கிறியா இல்ல என்ன அடிக்கிறியா? அவன் அடிக்கிற சாக்குல என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கிய? ஸ்டாப். ஐடியா மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? அந்த மயில இருக்க அந்த சிலைக்காரன் தலையில யாரா உன்னை வைக்க சொன்னது? நான் எங்க வச்சேன்? மொத்தத்துல அந்த மயில இருக்கு எனக்கு கிடைச்சிடுச்சு. அட பாவிங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களடா. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. உங்களை என்ன பண்ற பாருங்க.
பத்து ரூபா தான் பையில இருக்கு, எங்கடா காணோம்? அநேகமா அது அந்த சிலையோட போய் சேர்ந்துருச்சு போல இருக்கு. இனிமே அவன் வேற யாரையாவது தான் போய் பிடிப்பான் மட்டும். எப்படியோ அந்த பாழா போன சில மனுஷன் கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப வாதிச்சிருக்கீங்களா?